Hi everyone, this is Arif from Joe's IAS Academy. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் சப்ஜெக்டை எப்படி ஈஸியாக ஸ்மார்ட்டாக எந்த வேலை படித்தா நம்ம ஈஸியாக ரிமெம்பர் ஆகும் அப்படிங்கிற வேலை வந்து நம்ம ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொண்டு போயிட்டு இருக்கோம். நம்ம நார்மலாக சிவில் இன்ஜினியரிங் பொறுத்தளவு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மோராலஸ் 90% ஆர் 75% சப்ஜெக்ட்ஸ் என்னது நம்ம ஃபார்முலாஸ் பேஸ்டாக தான் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். அந்த பேஸ்டாக தான் இருக்குது. அதனால் தனியாகவே வந்து ஜோஸ் சிவில் ஃபார்முலா சீரியஸ் அப்படின்னு கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு சப்ஜெக்டை எந்த ஆர்டரில் நம்ம ஹேண்டில் பண்ணணும், எந்த மாதிரி நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் கன்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எந்த அளவு நம்ம ஒரு சப்ஜெக்டை அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் நமக்கு தெரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜோஸ் சிவில் ஃபார்முலா ஷீட் நம்பர் 43 பார்க்க போகிறோம். 43 இதில் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் மொமெண்ட் ஆஃப் இனேஷியா இந்த ரிலேட்டடான டாபிக் தான். இதுக்கப்புறம் இதுதான் ஃபைனல் டாப்பிக்காக இருக்கும். இன்னும் 2 ஷீட்ஸில் வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் மோரலஸ் முடிஞ்சிடும். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ் பார் அப்படின்னா a1 x1 plus a2 x2 plus up to an xn divided by a. ஏங்கிறது டோட்டல் ஏரியா, a1 plus a2 plus an, அவ்வளோதான். ஓகே, அதுவே சென்டர் ஆஃப் கிராவிட்டி அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா ஒய் பார்னு சொல்லுவாங்க. a1 y1 plus a2 y2 plus an yn divided by capital A. கேபிட்டல் A அப்படிங்கிறது டோட்டல் ஏரியா, எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 2 ஃபார்முலா கிளியரா? அடுத்து parallel axis theorem. Parallel axis theoremனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I equal to ICG plus AH ஸ்கொயர். இது நான் வச்சுக்கோங்க, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். I equal to ICG plus AH ஸ்கொயர். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா parallel axis theorem I equal to ICG plus AH ஸ்கொயர். அதுக்கடுத்து பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் அப்படிங்கிறது IZZ equal to IXX plus IYY. IZZ equal to IXX plus IYY. அடுத்த செக்ஷன் மாடுலஸ் Z equal to I by Y. I by Y மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிவைட் பை Y மேக்ஸ். அடுத்து இந்த செக்ஷன் மாடுலஸ் வந்து எந்த செக்ஷனுக்கு அதிகமாகும்னா ஸ்கொயருக்கு அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு சர்க்கிள். சர்க்கிளை விட செக்ஷன் மாடுலஸ் ஸ்கொயருக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து ஆறு ரிவைஸ் பண்ணிடலாமா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு a1 x1 plus a2 x2 up to an xn வரைக்கும் டிவைட் பை கேபிட்டல் ஏரியா டோட்டல் ஏரியா. அது சென்டர் ஆஃப் கிராவிட்டி அபவுட் ஒய் ஆக்சிஸ்னா ஒய் பார் ஈக்குவல் டு a1 y1 plus a2 y2 plus an yn டிவைட் பை டோட்டல் ஏரியா. அதுக்கடுத்து என்ன பார்த்தோம், நமக்கு parallel axis theorem கேபிட்டல் I ஈக்குவல் டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I ஈக்குவல் டு ICG plus AH ஸ்கொயர். அது பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம்னா IZZ ஈக்குவல் டு IXX plus IYY. அதுக்கடுத்து செக்ஷன் மாடலஸ் Z equal to I by Y. செக்ஷன் மாடலஸ் ஸ்கொயருக்கு அதிகமாகவும் சர்க்குலர் கம்மியாகவும் இருக்கும். ஓகேவா? லாஸ்ட்டாக இது ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது, ரெக்டாங்குலர் பீம் சொன்னால் எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன இருக்குன்னா, இதை பின்னு எடுக்கிறோமா, இது பி, இதை டி நம்ம எடுக்கிறோம். அப்போ எக்ஸ் பார் ஈக்குவல் டு பி பை 2, ஒய் பார் ஈக்குவல் டு டி பை 2, அவ்வளோதான். IXX equal to x axis பொறுத்தான் BD cube divided by 12, IYY equal to DB cube divided by 12. என்னது? IXX equal to BD cube divided by 12, IYY equal to DB cube divided by 12. Dங்கிறது டெப்த், Bங்கிறது பிரெத். அது இது I பேஸை பேஸ் பண்ணி ரெக்டாங்கிளில் பேஸை பேஸ் பண்ணி அப்படின்னா BD cube divided by 3. அங்கே 12 பார்த்தோமா, இங்கே 3. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? ரொம்ப இம்பார்ட்டன் ஆனதுப்பா, நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் இதுவும். அடுத்து செக்ஷன் மாடலஸ் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து டிவைட் பை 2 இதானே. அப்போ பிடி கியூப் பிடி ஸ்கொயர் டிவைட் பை 6, பிடி ஸ்கொயர் டிவைட் பை 6 எக்ஸ்எக்ஸை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி டிபி கியூப் டிபி ஸ்கொயர் டிவைட் பை 6 டிபி ஸ்கொயர் டிவைட் பை 6. இது வந்து ரீகால் பண்ணிடலாமா? நார்மலாக ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு, அதுக்கு இது பிரெத்து, இது டெப்த்து. அப்போ எக்ஸ் பார் என்ன, ஒய் பார் என்ன? எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்னது, எக்ஸ் ஆக்சிஸ் பி பை 2, ஒய் பார் டி பை 2. அப்போ IXX என்ன, IYY என்ன? IXX அப்படிங்கிறது BD கியூப் டிவைட் பை 12, ஒய்ஒய்ங்கிறது DB கியூப் டிவைட் பை 12. I பேஸ் பண்ணி BD கியூப் டிவைட் பை 3. அடுத்து Z எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி என்ன, Z ஒய் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி என்ன? இது வந்து BD ஸ்கொயர் டிவைட் பை 6, இங்கே DB ஸ்கொயர் டிவைட் பை 6, அவ்வளோதான். கிளியரா? கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புகிறேன். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி படிக்கணும், இந்த மாதிரி அப்ரோச் பண்ணே தெரியாமல் இருக்காங்க. அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நம்ம ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வேலை மூவ் பண்ணணும். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் பா. தேங்க்யூ ஸோ மச்.